எல்லோரும் கேட்குற ஒரே கேள்வி, அந்த மிட்வீக் எவிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்களா, அது எங்கே? நான் எங்கே சொன்னேன்? நடக்கக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய எண்ணம். ஏன்னா அப்படி சப்போஸ் இது ஃபினாலே வீக்குக்கே போட்டுமே, முதல்ல விஷ்ணு தான் வெளியேற போகிறாரு, அது எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த ஃபினாலே மேடைக்கு அவர் வரணும் அப்படின்னு நான் கண்டிப்பாக நினைக்கிறேங்க. ஏன்னா அந்த பையனுடைய உழைப்பு, அந்த ஏவிலாம் பார்த்தேன், ஏவியில் பூர்ணிமா கூட இருக்கிற கான்வர்சேஷன் நிறைய இருந்தது. பட் இருந்தாலும் அந்த பையனுடைய உழைப்பு மிகப்பெரிய விஷயம். அதனால் மிட்வீக் எவிக்ஷன் இல்லைன்னா, இது வரைக்கும் உங்களுக்கு அதிகாரப்பூர்வமான தகவல் வந்துருக்காது. பை பை விஷ்ணுலாம் நிறைய பேர் போட்டுட்ருக்காங்க. அப்படி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது குட்டாட்டு. இப்போ இந்த வீடியோ வருவோம். மாயாவை புட்டு வைக்கிறாரு கூல் சுரேஷ். அதாவது மாயா உள்ளே வந்த உடனே முதல்ல சண்டை போட்டது யார்கிட்ட தெரியுமா? கூல் சுரேஷ்ட்டு தான். ஏன்னா அந்த நேரத்தில் கூல் சுரேஷ் மக்கள் மத்தியில் ஒரு பிரபலமான ஒரு ஆள். அதனால் அவரை அட்டாக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மூடு தான். அது ரொம்ப அழகாக கணிச்சிருக்காரு கூல் சுரேஷ். இன்னும் சில பேர் சொல்கிறீங்க, நீங்கள் வந்து அர்ச்சனா ஃபேவரட் தான், அதனால தான் அவங்களுக்கு. நான் தான் ஓப்பனாக சொல்லிட்டேன், இன்னும் 2 நாள் தானே இருக்குது, எனக்கு அர்ச்சனா தான் ஜெயிக்கணும், அவ்வளோதான். இதில் என்ன மூடி மறைச்சி பேசி நான் நியூட்ரல் ரிவ்யூவர், நான் எல்லாத்தையும் சொல்கிறேன், அது அந்த காலம்லாம் முடிஞ்சிருச்சு. அது 80 என்னுடைய குட்டத்தை தொடர்ந்து பார்க்குற நண்பர்களுக்கு தெரியும். 80 நாள் வரையும் நான் யாரையும் சப்போர்ட் பண்ண மாட்டேன், நான் ரிவ்யூ தான் பண்ணுவேன். ஆனால் அதற்கு பிறகு இந்த சீசனை பொறுத்தவரையும் கிட்டத்தட்ட 95 நாள் ஆகிட்டீங்க வெற்றியாளர் சொல்கிறதுக்கு. அதுவும் அர்ச்சனா வந்து மாயா கூட பேசும்போது எனக்கு சத்தியமாக பிடிக்கவே இல்லை. இப்போ இந்த நேற்று ரொம்ப கஷ்டம், இன்றைக்கி ஹாப்பி. மாயா வந்து அர்ச்சனாவின் உயரத்துக்கு என்றைக்குமே வர முடியாது. அர்ச்சனா கோல்டு, மாயா வந்து தகர டப்பா. அது வெளில வந்தாலும் அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இப்போ இவங்க சில பேர் அங்கே கூட இருக்காங்க, லொக்கேஷனா பேரெல்லாம் பயன்படுத்துறது எனக்கெல்லாம் பிடிக்கவே இல்லை. நான் லொக்கேஷனாட்ட கதை சொன்னேன், இங்கே திடித்தேன், அந்த மாதிரி அர்ச்சனா இதுவரையும் ஒரு தற்பெருமை பேசியிருக்காங்க. இன்னொன்று பேக் பைட்டிங், மாயா பேசாதங்க, எவ்வளவு பேக் பைட்டிங், எவ்வளவு பேரை கெடுத்துருக்காங்க. அர்ச்சனா யாரையாவது கெடுத்துருக்காங்களா? அவங்க ஃப்ளோவில் போனாங்க. இன்னொன்று இவங்களுக்கு பொறாம அந்த பொண்ணு இவ்வளோ ஸ்கோர் பண்ணிடுச்சேன்னு பொறாம படுங்கப்பா, தப்பே கிடையாது. ஏன்னா வெற்றியாளரை பார்த்து தான் பொறாமப்படுவீங்க. மொத்த புள்ளிக்கு எங்கே வந்து இன்றைக்கி பொறாம வைத்தறிச்சல் நிற்குதுன்னா, அர்ச்சனா கண்டிப்பாக ஜெயிச்சு தான் ஆவாங்க. நாளைக்கு அந்த ரிசல்ட்டு சொல்லும். என்னை பொறுத்தவரையும் அர்ச்சனா ஜெயிச்சா கொண்டாடுவாங்க. அது வேறு ரிசல்ட்டெல்லாம் என்னால் கண்டிப்பாக நினச்சி பார்க்க முடியாது. இன்னொன்று கூல் சுரேஷ் நான் பாவம், ஏதாவது அர்ச்சனா செய்வாங்களான்னு பார்ப்போம். ஏன்னா அவர் தினேஷ்கிட்ட போய் கேட்டார், மணிகிட்ட கேட்டார், விஷ்ணுகிட்ட கேட்டார், மாயாட்ட அவர் கேட்க போகிறதில்ல, அர்ச்சனாட்ட அவர் கேட்கல. ஆனால் உண்மையாலே ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்காருங்க கூல் சுரேஷ். உண்மையாலே பாவம், எப்படி சொல்கிறது, இவ்வளவு பேர் எதிர்க்கும் போது அர்ச்சனாவுக்கு சாதகமாக வந்து நின்று இப்போ தினேஷ், விஷ்ணு, மணியையும் அர்ச்சனாவுக்கு சாதகம் மீன்ஸ் ஒரு ஆறுதலாக பேச வச்சுட்டார். பார்த்தீங்களா? கிரேட் கூல் சுரேஷ்.